தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பற்றி பார்க்கலாம். பிள்ளைத்தமிழ் இலக்கியம் என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. சிற்றிலக்கியங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வங்களையோ அரசர்களையோ அல்லது வள்ளல்களையோ குழந்தையாக உருவகித்து பாடுவது தான் பிள்ளைத்தமிழ். 3 மாதம் முதல் 21 மாதம் வரை குழந்தையின் பருவத்தை 10 பருவங்களாக பிரித்து இந்த பாடல்கள் இயற்றப்படும். ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல்கள் இருக்கும். இந்த பிள்ளைத்தமிழ் நூல் ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு 2 வகைப்படும். ஆண்பார் பிள்ளைத்தமிழ் காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபற, சிறுதேர் 10 பருவங்களை கொண்டது. பெண்பார் பிள்ளைத்தமிழ் காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி ஆகியவற்றை பொதுவாக கொண்டு 7 ஆண்பால் பிள்ளைத்தமிழ் இருக்கக்கூடியது தான். ஆண்பால் பிள்ளைத்தமிழ் இருக்கக்கூடிய இறுதி 3 மாறும். சிற்றில் இழைத்தல், சிறு சோறாக்கல், குழமகன், ஊசல் அப்படிங்கிற ஏதாவதுலேருந்து ஒரு 3 பெற்று வரும். ஆயினும் பெரும்பாலும் நீராடல் அல்லது கழங்கு, அம்மானை அப்படிங்கிற பருவமே அதிகமாக இடம்பெறும். இந்த பிள்ளைத்தமிழ் அமைப்பு முறை பற்றி பார்க்கலாம். பிள்ளைத்தமிழ் இலக்கியம் குழந்தையின் 3வது மாதம் முதல் தொடங்குகிறது. 3ஆம் மாதம் காப்பு பருவம், மாதம் செங்கீரை, 7வது மாதம் தாலாட்டு, 9ஆம் மாதம் சப்பானி, 11ஆம் மாதம் முத்தம், 13ஆம் மாதம் வருகை, 15ஆம் மாதம் அம்புலி பருவம், 17ஆம் மாதம் சிற்றில். இது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வருவது. இதே பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு நீராடல். 19வது மாதம் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு சிறுபறை, பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு அம்மானை. 21ஆம் மாதம் சிறுதேர் என்பது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரியது. ஊசல் என்பது பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரியது. பெண்பார் பிள்ளைத்தமிழ் இவற்றில் முதல் 7 பருவங்களை பொதுவாக கொண்டும் இறுதியில் அமைந்துள்ள 3 பருவங்களுக்கு பதிலாக கழங்கு, அம்மானை, ஊசல் அப்படிங்கிற பருவங்கள் கொண்டு அமைந்திருக்கும். சிற்றில் இழைத்தல், சிறு சோறாக்கல், ஊசல் அப்படிங்கிறதும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரியது ஆகும். இப்போ 10 பருவங்களோட அமைப்பை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். முதல் பருவம் காப்பு பருவம். இது பாட்டுடைய தலைவன் அல்லது காப்பிய நாயகனோ அல்லது நாயகியோ காப்பாற்றி அருளும்படி தெய்வத்தை வேண்டுவதாக அமைந்திருக்கும். திருமால், சிவன், பிள்ளையார், முருகன், சூரியன், இந்திரன், குபேரன், லக்ஷ்மி, சரஸ்வதி முதலான தெய்வங்களை பாடியோ அவர்கள் தம் காவிய தலைவனாகிய குழந்தையை காக்க வேண்டும் அப்படின்னு அமைஞ்சிருக்கும். காக்கும் தொழிலை செய்யும் திருமாலை காப்பு பருவத்தில் முதற்கடவுளாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரையறையும் இருக்கு. ஆனால் வேறு கடவுள்கள் காப்பாக கூறும் முறையும் இருக்கு. காப்பு பருவம் குழந்தையின் 3ஆம் மாதத்திற்குரியதாக அமைந்திருக்கு. 2ஆம் பருவம் செங்கீரை பருவம். செம்மையான மொழிகளை பேசுமாறு குழந்தைகளை வேண்டுவதாகும். இது 5ஆம் திங்களில் நடைபெறுவதாகவும் குழந்தை தம் தலையை தூக்கி கொண்டு 2 கைகளையும் தரையில் ஊன்றி ஒரு காலை முட்டியிட்டு பூமியில் பதித்து ஒரு காலை பின்னும் தட்டி கொண்டு உடல் அசைந்து ஆடும் பருவத்தையே செங்கீரை என்பர். இது குழந்தையின் 5ஆம் மாதத்தில் நிகழ்வதாகும். கீர் என்பதற்கு சொல் என்று பொருள் கொண்டு குழந்தையின் மழலையை விட இனிமையான பொருள் தெரியாத ஓசையை எழுப்பும் பருவம். ஆடுக செங்கீரை என பாடுவதால் குழந்தை ஒரு காலை உயர்த்தி மற்றொரு காலை மடக்கியும் 2 கைகளையும் நிலத்தில் ஊன்றி முகத்தை மேலே உயர்த்தி ஆடுதலாகிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு ஆடும் பொழுது சுற்றத்தார் சிறந்த சொற்களை மழலை கூற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வர். இதனால்தான் இது செங்கீரை பருவம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து 3வது பருவம். இது தாளப்பருவம்.
இந்த பருவம் குழந்தையோட 7வது மாதத்துல நிகழ்வது. தாள் என்றால் நாக்கு. நாக்கை அசைத்து தாளாட்டி குழந்தைகளை தூங்க வைப்பது இப்பருவம். பிள்ளை தமிழ் இலக்கியத்துல ஒரு பருவமாக விளங்கும் தாலாட்டு நாளடைவில் தனி ஒரு சிற்றிலக்கியமாகவே உருவெடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சப்பானி பருவம். இந்த சப்பானி பருவம் குழந்தையோட 4வது பருவம். இது 9வது மாதத்துல நிகழ்வது. 9வது மாதத்துல குழந்தை உட்கார தொடங்கியதுக்கு பிறகு மகிழ்ச்சியின் காரணமாக கையை தட்டுதல், கையை கொட்டுதல் போன்ற விளையாட்டுகள்ல அதனிடம் தோன்றும். பெற்றோரும் மற்றவர்களும் கைத்தட்டி காட்டி குழந்தையை அழைப்பதோடு குழந்தையையும் கைத்தட்டி வேண்டுவர். அதற்கு தான் சப் என்ற ஒலி உண்டாகும்படி சப்பானி என பெயர் வைத்தனர். இது 9வது மாதத்தில் நிகழ்வது சப்பானி பருவம். அடுத்து முத்தப்பருவம். பிள்ளை தமிழோட 5வது பருவம் தான் முத்தப்பருவம். இது குழந்தையோட 11வது மாதத்துல நிகழ்வது. சிற்றிலக்கியத்திலே முத்தப்பருவம் தான் சிறந்த பருவமா கருதப்படுது. குழந்தையை பாராட்டி மடியில் தூக்கி வைத்து கொண்டு அதன் மலரினும் மெல்லிய இதழ்களால் முத்தம் பெற்று மகிழ்தலே முத்தப்பருவம். அதாவது குழந்தையினை முத்தம் தா என தாயும் பிறரும் வேண்டுவதாகும். அடுத்து 6வது பருவம் வருகை பருவம். இது 13வது மாதத்துல நிகழ்வது. இதனை வாரணை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்தி தத்தி தளர்நடையிட்டு வரும் குழந்தையை அருகில் வருக வருக என வாய்க்குளிர மெய்மகிழ அழைக்கும் பருவமே வாரணை பருவம், வருகை பருவம். குழந்தை அவ்வாறு வரவேற்கும் பொழுது அதன் சிறப்புகளையும் எடுத்து சொல்லுவர். அதாவது தளநடையிட்டு வரும் குழந்தையை வா என்று அழைப்பது இப்பருவமாகும். 7வது பருவம் அம்புலி பருவம். இது 15வது மாதத்தில் நிகழ்வதாக கூறப்பட்டுள்ளது. சந்திரனை நோக்கி குழந்தையுடன் ஆடவா என அழைக்கும் பருவம். அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை விளையாடவா என அழைப்பது அம்புலி பருவம். நடக்க கற்றுக்கொண்ட குழந்தை அங்கும் இங்கும் சென்று காட்சிகளை காண மிகுதியாக விரும்பும். அப்படி இருக்கும் பொழுது வெண்ணிலாவை குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைக்கும் பொழுது சிலேடை முதலிய அணி இலக்கணங்கள் பயன்படுத்தப்படலாம். சந்திரனை பேத தன தண்டை முறையில் அழைக்கும் முறை மிகவும் அழகுடையது. நாட்டுடை தலைவனுக்கும் சந்திரனுக்கும் ஒப்புமை கூறுவதும் வேற்றுமை கூறுவதும் வந்தால் விளையும் நன்மையை கூறுவதும் வராவிட்டால் நிகழும் தீமையை கூறுவதும் புலவர்களின் கற்பனைக்கு விருந்தளிப்பதாக அம்புலி பருவம் இருக்கும். பொதுவாக இந்த அம்புலி பருவத்துல தான் புலவர்களுடைய புலமை திறனை நம்மால அறிஞ்சுக்க முடியும். இப்படி கூறப்பட்ட 7 பருவங்களும் ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் ஆகிய இரண்டிற்கும் பொதுவானது. இதற்கு அப்புறம் வரக்கூடிய ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரியதை இப்ப நாம பார்க்கலாம். தொடர்ந்து பெண்பார் பிள்ளை தமிழ் கூறியதை பார்க்கலாம். ஆண்பார் பிள்ளை தமிழின் 8வது பருவம் சிற்றில் இழைத்தல் அல்லது சிற்றில் சிதைத்தல் அப்படின்னு சொல்லலாம். இது குழந்தையோட 11வது மாதத்துல நிகழக்கூடியது. முந்தைய பருவமான அம்புலியை விளையாட அழைத்து அது வராத பொழுது கோபம் கொண்ட குழந்தை பெண் குழந்தை கட்டிய சிற்றிலை சிதைத்தல். அப்பொழுது அதை கட்டிய பெண் மக்கள் எல்லாம் தம் சிற்றிலை சிதைக்க வேண்டாம் என வேண்டி பாடுவது இந்த பருவம். இந்த பருவம் பெற்றோர்களும் மற்றோர்களும் சிறுமிகளும் பாடுவதா அமைஞ்சிருக்கும். ஆண் குழந்தைகள் காலால் உதைத்து அழிக்கும் பொழுது எமது சிற்றிலை அழிக்க வேண்டா என சிறுமியில் பாடுவதாகவும் அமையும். அடுத்து சிறுபறை முழக்கல். இது ஆண்பார் பிள்ளை தமிழோட 9வது பருவம். இது 19வது மாதத்துல பாடப்படுவது. ஆண் குழந்தை தன் கையில் சிறு பறை அப்படின்னு இசைக்கருவியை கொண்டு முழங்குமாறு வேண்டுவது சிறுபறை முழங்கல். அடுத்து 10வது பருவம் ஆண்பார் பிள்ளை தமிழுக்குடைய கடைசி பருவமான 10வது பருவம் சிறு தேர் பருவம். 21ஆம் திங்களில் நிகழ்வது. மரத்தாலான சிறிய தேரினை உருட்டி மகிழும்படி குழந்தையை வேண்டுவது இப்பருவம். மடநடை பயிலும் பருவத்தில் உள்ள குழந்தைகளின் நடைப்பயிற்சிக்கு உதவும் பொருட்டு சிறு தேரினை ஓட்டி மகிழ செய்வர். இப்ப பெண்பார் பிள்ளை தமிழ் கூடிய 8வது பருவமான நீராடல்.
இது பெண் குழந்தைகளின் 11ஆம் மாதத்தில் நிகழ்வது. குழந்தையை நீர்நிலையில் நீராட வேண்டி பாடப்படும் பருவம் தான் நீராடல் பருவம். அடுத்து பெண்பார் பிள்ளை தமிழின் 9வது பருவம் அம்மானை. கழங்கு அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. கழங்கு என்பது மரம் அல்லது ஈயம் போன்ற பொருட்களால் பந்து போன்று உருட்டையாக செய்து அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக மேலே எறிந்து கைகளால் பிடித்து விளையாடும் விளையாட்டில் ஒன்று. அந்த கழங்கு காய்கள் கொண்டு ஆடுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேதை அல்லது பெருமை பருவ மகளிர் அம்மானை ஆடுவர் அப்படின்னு உலா நூட்களில் குறிப்பிட்டிருக்கு. அம்மானை கலம்பகம் என்று சிற்றிலக்கிய உறுப்புகளை ஒன்றாவும் இருக்கு. பெண்பார் பிள்ளை தமிழில் 10வது பருவம் ஊசல். ஊசல் என்பது ஊஞ்சல் ஆடல். குழந்தை ஊஞ்சலாடி மகிழும்படி வேண்டுவதை இப்பருவம் ஊசல் பருவம். குழந்தையை ஊஞ்சலில் அமர்த்தி அக்குழந்தையின் சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைத்து ஊஞ்சலை ஆட்டி குழந்தையை மகிழ்விப்பர். ஊஞ்சல் அமைக்கும் வகை, ஆடும் வகை, குழந்தையின் சிறப்பு, காண்போருக்கு விளையும் கருத்து ஆகியவை இந்த பருவத்தில் இடம்பெற்றிருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் இடம்பெறக்கூடிய பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய 10 பருவங்களும் ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரிய 10 பருவங்களையும் நாம் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.